ஆக 10/7/2016 50வது பாகம் ஆதிபராசக்தியின் 13வது ஸ்லோகம். இந்த 13வது ஸ்லோகத்தில் 50வது பாகத்தில் 10/7/2016 அன்று துவக்குகிறோம். இங்கே குருவின் தன்மை ஆராயப்படுகிறது. சூன்ய குரு, அவித்யா குரு, அவித்யா சூன்ய குரு. இது தெய்வீகத்தின் ஒரு முடிப்பான நிலை. ஒரு மாடிப்படி என்றால் ஏற வேண்டும், இறங்க வேண்டும். ஒன்றுமில்லை, பரமபதத்தின் தத்துவம்தான் இது. நிதானமாக சிந்திக்க வேண்டும். ஆன்மீகம் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இதற்கு வரமுறையே இல்லை. ஆசான் மட்டும் தேவைப்படுகிறது. பழக்கத்தினால் ஒரு முறை அதை அறிந்து கொண்டு விட்டால் மனம் தடுமாற்றம் ஆகாது. சரி, மனம் தடுமாற்றமானால் மீண்டும் தடுமாறாத நிலைக்கு வந்துவிடும். ஏனென்றால் அதிலே இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே ஜோதிமயம்தான். அதைதான் அன்னை சொல்கிறாள், ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிஷ்டிதேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்திஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதி. இப்பொழுது இந்த சூன்ய குரு, அவித்யா குரு, அவித்யா சூன்ய குரு, இந்த சூன்ய குரு என்ற தன்மைக்கு வரக்கூடிய காலத்திலே மனிதன் இடத்திலே அதிகமான மாற்றம் ஏற்படுகிறது. தன்னுடைய உடல் மனிதத்தன்மையை கடந்து தெய்வீக நிலை அடைகிறது. ஆனால் வெளித்தோற்றத்திற்கு அந்த உடல் மனித உடல் போன்று தென்படும். புரியவில்லை என்பீர். ராமனுடைய அவதாரத்தின் நோக்கம் அதுதான். வந்தான் மனித உடலிலே. தன்னுடைய சக்தியை ஒரு பானத்திற்குள்ளே வைத்து ராவணனை கொள்கிறான். ஆனால் இருந்தது மனித ரூபம். அந்த இயக்கம் தெய்வீக சக்தி. அதை ஒரு பானத்திற்குள்ளே வைத்து ராவணனின் கதையை முடிக்கிறான். இங்கே ராவணன் இறந்ததாக நாம் சொல்லப்படுகிறது. ஆனால் குண்டல்நாடி பிரம்மநாடி ஜீவநாடி அவனை மனிதனாக்குகிறது. அவன் ராட்சசனாவான். ஆனால் அவனின் மனிதத்தன்மைக்கு எடுத்துக்கொண்டு வருகிறான். ஏன் மனிதத்தன்மைக்கு அவனை எடுத்துக்கொண்டு வருகிறான்? தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம், ராட்சசத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வத்தன்மை. இந்த பிரம்மகுண்டில் நாடி ஜீவநாடி மனிதனாகி அவதார புருஷனோடு சேர்க்க முடியும். ஆனால் கேட்பீர் ஒரு கேள்வி, ராவணன் அரக்கனாயிற்றே, அதனால்தான் பானத்தை விட்டான். அந்த பானம் பட்டபடம் தெரிகிறது. குண்டல் நாடி பிரம்மநாடி, பிரம்மகுண்டல் நாடி ஜீவநாடி. நாம் அரக்கனாக வந்திருக்கிறோம். ஜெயன் விஜயன் தத்துவத்திலே விஷ்ணுவின் வாசலிலே காவலாளியாக இருந்தோம். அரக்கனாக பிறந்திருக்கிறோம். மனிதத்தன்மைக்கு சென்றால் அவதார புருஷனை தெரிந்து கொண்டு விடலாம். இதுதான் சங்கதி. இங்கே ஒரு படி மேலாக அவித்யா சூன்ய குரு. இந்த அவித்யா குரு அவித்யா சூன்ய குரு முதலிலே சொல்லியிருக்கலாம். இல்லை, ஏன் முதலிலே சொல்லப்படவில்லை? ஜெயன் விஜயன் காவலாளிகளே அரக்கனாக வந்தார்கள். மீண்டும் அந்த தன்மை கடந்து ரஜோகுணத்திற்கு வந்து சத்வகுணத்திற்கு சென்று மீண்டும் ஜெயன் விஜயன் தன்மைக்கு வாயில் காப்பானவோ
அடைந்தார்கள். மேலிருந்து கீழ் வந்து சத்துவகுணத்தில் இருந்தவர்கள் ரஜோகுணத்திற்கு வந்து தமோகுணத்திற்கே வந்தார்கள். இறங்கி வந்து மேலேறுகிறார்கள். 1000 படியிலே இருந்தவர்கள் 1வது படிக்கு வருகிறார்கள். நினைவு மாற்றப்பட்டது. அதனால் சூன்யகுரு, அவித்யாகுரு, அவித்யா சூன்யகுரு, குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்மகுரு, பின் திவ்யகுரு, வித்யாகுரு. இந்த வித்யாகுரு என்ற தன்மை வரக்கூடிய காலத்தில் மகான்களின் சங்கமம், மகானோடு உறவு, பகவான்மார்களோடு உறவு, அவதார புருஷத்தன்மையை மறைத்து கொண்டு ராமகிருஷ்ணன் வாழ்ந்து விவேகானந்தோடு இருந்த மாதிரி அந்த வித்யாகுருவின் தத்துவம். சூன்ய குரு வரக்கூடிய காலத்தில் இறைவனோடு அவதாரமெடுத்த மனிதன் இறைவன் என்று அறிந்து இந்த சூன்ய குருவின் தத்துவத்திலே சேடன் உருவாடுவது. இது மகாத்தொன்மை வாய்ந்த விஷயம். இந்த சூன்ய குருவின் தத்துவம்தான் கண்ணன் ஆராய்கிறான். எப்படி ஆராய்கிறான்? நாம் இத்தனை குருவின் தத்துவத்தில் அடங்கிய உடல் நம் உடல். குரு, பரமகுரு, குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்மகுரு, திவ்யகுரு, வித்யாகுரு, சூன்யகுரு, அவித்யாகுரு, அவித்யா சூன்யகுரு ஆகிய 9 நிலைகளிலே அவன் அடங்கியது. ஆனால் சூன்யகுருவின் தன்மை வரக்கூடிய காலத்தில் மகாபாரத போர் நடக்கிறது. மகாபாரத போரில் நடத்தக்கூடிய பானங்கள் அனைத்தும் வலமாக வந்து அதனுடைய காரியத்தை முடிக்க வேண்டும். சுதர்சன சக்கரத்தின் நிலை வரக்கூடிய காலத்திலே கண்ணன் ஆராய்கிறான். இதன் தன்மை என்னதான்? இது அன்னையின் கையிலே இருந்தது. இது அன்னையின் கையிலே இருந்தது சுதர்சனம். தற்காலிகமாக இது விஷ்ணுவின் கைக்கு வருகிறது. அதன் தொடர்ச்சி கண்ணனாக வரக்கூடிய காலத்தில் வருகிறது. அப்பொழுது கண்ணன் யோசனை செய்கிறான், நாம் சூன்ய குருவின் தத்துவத்திலே இருக்கிறோமா? நம் உடல் இருக்கிறதா? குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்மகுரு, திவ்யகுரு, வித்யாகுரு, சூன்யகுரு, அவித்யகுரு, அவித்யா சூன்யகுரு 9 நிலைகள் அந்த உடலை தாங்கி இருக்கிறோமா? சூன்ய குருவின் தத்துவத்தில் இவன் உடல் புகும்போது மகாபாரத யுத்தம் வருகிறது. அப்பொழுது சுதர்சனத்தின் இயக்கத்தை ஆராய்ச்சி செய்கிறார். இந்த சூன்ய குருவின் தத்துவம் வரக்கூடிய காலத்தில் மனிதன் இறைவனுக்குள்ளே பிரவேசிக்கும் தன்மையை அடைகிறான். இறைவனுக்குள்ளே பிரவேசிக்கும் தன்மையை அடைகிறான். மீண்டும் அவித்யா குருவின் தன்மை அங்கே கற்று வெளிவருவதற்கு தான் அந்த அவித்யா குரு. அவித்யா குரு வெளிவந்த பின் உலகத்தில் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொள்வதற்கு அவித்யா சூன்ய குரு. அதற்காக இந்த சக்கரத்தை எங்கே வைப்பது? அன்னையை வேண்டுகிறாள். அன்னை 36 கரங்களோடு வருகிறான். அன்னை 36 கரங்களோடு வருகிறாள். சூன்யம், அவித்யா சூன்யம் தெரிகிறது. இப்பொழுது இந்த சுதர்சன சக்கரத்தை எங்கே வைப்பது? அன்னையின் வலது கரையத்திலே இட்டு விடுகிறான். உள்ளே நுழைகிறான். இது சூன்யகுருவின் மகா தத்துவம் இருந்தால் அன்னைக்குள் நுழைய முடியும். புரியவில்லை என்பீர். மனைவியும் மகளும் ஒன்று, மனைவியும் தாயும் ஒன்று. மனைவி உடலுக்குள்ளே விகாரத்திலே புகுந்து விடலாம். பாசத்திலே மகளின் உடலிலே புகுந்து விடுவான். ஆன்மீகத்தின் தத்துவ சிந்தனையோடு புகுவது தாயின் உடல்தான். அதற்குத்தான் அதற்கு திருமேனி என்பது பெயர். இதுதான் உண்மை. புகுந்து விட்ட போதுதான் தெரிகிறது நாம் சூன்ய குருவின் தத்துவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த 16 கரையங்களை பார்த்தவுடன்
அவளுடைய பாதத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. பாதம் யாருடைய பாதம்? ஆதிசக்தியின் பாதம். அந்த பாதத்திற்கு அடியிலே ஹிருதய பத்ம ரேகைகள் இருக்கிறது. அதில் உள்ளே கண்ணன் நுழைகிறான். ஹிருதயோ பத்ம ரேகைகள். பத்மம் என்றால் மலர். அங்கு சஞ்சாரம் செய்தபோது சூன்யமும் அவித்யா சூன்யமும் தெரிகிறது. இந்த பெண்தான் நம்முடைய தாய். இவளுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லை. இவளுக்கு ஆதிசக்தி என்பது பெயர். சரி, ஒரு ஆணை படைத்திருக்கிறாளே, ஒரு பெண்ணையும் படைத்திருக்கிறாளே, பிராணசுரத்தின் வழியாக படைத்திருக்கிறாள். சரஸ்வதி தேவியை படைத்தது ஆதிபராசக்தி. தன்னை பற்றி சூன்ய குருவின் தத்துவம் அடைந்து ஆதிசக்தியின் உடலுக்குள்ளே புகுந்தபோது அன்னையுடைய மகாசக்தியின் வழியாக தான் வந்தோம். அந்த மகாசக்தியாக வரக்கூடிய காலத்தில் அன்னை உடலிலே இருக்கக்கூடிய அக்னி ஜோதி, முக்கியமாக அக்னி ஜோதி அந்த கர்ப்பப்பையின் வடிவை தனக்குள்ளே புகுத்தி சரஸ்வதியை விட ஒரு படி மேல் தனக்கு ஒரு ஆணின் உருவத்தை கொடுத்து பிரளயத்தின் தத்துவத்தை கற்றுக் கொடுத்து அந்த பிரளயத்தை தன் வாயுக்குள்ளே இட்டு வயிற்றுக்குள்ளே கிடக்கச் செய்கிறாள். அக்னியான ஜோதி ரூபம் கொண்ட அன்னை தான் இதை இயக்குகிறாள். வயிறு நிறைந்து கர்ப்பவதியின் ஆனந்தத்தை அடைகிறான் திருவரங்கன். அந்த அக்னிஜோதியான கர்ப்பப்பை தான் தாமரை தண்டாக உயர்ந்து மலர் விரிந்து கண்ணிமைக்கும் நேரத்திலே பிரம்மன் தோன்றுகிறான். இது சூன்யகுருவின் தத்துவம் தனக்குள்ளே உண்டு. இந்த சுகம்தான் பஞ்சபக்தி சுகம் என்பது பெயர். இந்த பஞ்சபக்தி சுகம் என்பது அன்னையை வைத்துத்தான் அறிய முடியும். அன்னையை வைத்து அறியக்கூடிய காலத்திலே ஜீவநாடி, அதாவது பிரதம நாடி, துதிய நாடி, திருத்திய நாடி, குண்டல் நாடி கடந்து பிரம்மகுண்டல் நாடி கடந்து மனிதனுடைய ஜீவமானது வெளிக்கடந்து சென்று உள்நுழையும் போது நாடி துடிப்பிற்கு பெயர் ஜீவநாடி என்பது பெயர். இது வித்யா குருவை இணைக்கும். மனிதனாக இருக்கக்கூடிய காலத்தில் குறித்து கொள்ள வேண்டியது வித்யா குருவை இணைக்கும். இது சூன்ய குருவை இணைக்கும். ஏன் சூன்ய குருவையும் வித்யா குருவையும் இணைக்கின்றது? வித்யா குரு வரை மனிதத்தன்மை, சூன்ய குரு வரக்கூடிய காலத்திலே ஜீவநாடி, வித்யா குரு, சூன்ய குரு இவர்கள் இணைகிறார்கள். ஏன் இணைகிறார்கள்? ஜீவநாடி மனிதத்தன்மை அடைந்து அந்த மனிதத்தன்மை ஜீவத்தை வைத்து வந்திருக்கிறது. அதாவது ஜீவாத்மா. அது எதனோடு ஒன்றுகிறது? பரம்பொருளான பரமாத்மா. ஜீவநாடி அதாவது ஜீவாத்மா தான் ஒரு நிறை மனிதன், காமத்தை வென்றவன், ஆசையை விலக்கிபவன், ஆசைக்குள் இல்லாதவன், அன்னையின் அங்கதிரேகத்துக்குள் உள்நுழைந்து அங்கு ஆராய்ச்சி செய்து மனித ரூபம் கொண்டு அல்லது மனித ரூபமான இறைவன் புருஷ அவதாரத்தில் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் ஜீவநாடி. அது ஒரு திரேகத்தை மனிதனாக படைத்து காத்து வைத்திருக்கிறது. இதை அறியாதவர்கள் நாம் மனிதர்கள்.
இதை அறிந்தபின் அது பரமாத்மாவோடு இணைகிறது. இந்த ஜீவநாடி சூன்யகுரு வித்யாகுரு, சூன்யகுருக்கு முன் வித்யாகுரு, வித்யாகுருக்கு பின் சூன்யகுரு இணையக்கூடிய காலத்தில் இந்த மனிதன் என்பது ஜீவாத்மாவை சார்ந்தவன். அந்த உடலுக்கும் ஜீவத்திற்கும் சம்பந்தமில்லை. உடல் மரிப்பது ஜீவத்தை தொடுவதல்ல என்பதை புரிந்து கொள்கிறார். இந்த ஜீவமானது பறந்து ஆலவிருட்சமான பரமாத்மாவின் உடலை அடைகிறது. இந்த பறவை தான் எங்கிருந்து புறப்பட்டு வந்தோமோ அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை நோக்கி அழுது கொண்டிருக்கிறான். மகனே பிறந்தாய், உடலை விட்டு என்னோடு வா. அந்த மரக்கலையிலே பறவையாக போய் இந்த ஜீவனாடி இந்த ஜீவாத்மா என்ற கூடியவன் வித்யாகுருவை கடந்து வந்து சூன்யகுருவின் காலத்திலே வரும்போது அந்த மரக்கிளையிலே உட்காருகிறான். ஆகிவிட்டது. அந்த மரக்கிளையிலே உட்கார்ந்தவன் பரதன், சத்ருக்கன். அங்கே வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய இயக்கம், ஒருவன் சங்கு, மற்றொருவன் சக்கரம். சங்கு சக்கரத்தின் அவதார நிலை பரதன் சத்ருகனாக பிறக்கார்கள். ஏன் மனிதனாக வர வேண்டும்? இந்த 9 நிலைக்குள் இருந்த மாலவனோடு இருந்தவன். மாலவன் என்றால் நின்றான், அரங்கன் என்றான் படுத்தான், ராமன் என்றான் நடந்தான், கண்ணன் என்றால் அவர்தான், திருவரங்கத்தின் உருவத்துக்குள்ளே படுத்திருக்கிறானே. இந்த மற்ற 3 நிற்க, கடக்க, அமர, படுக்க அனைத்து உருவங்கள் கொண்ட நிலையில்தான் அந்த சிலை வடிவத்தை அவர் கொடுத்திருக்கிறார் மகாவிஷ்ணு. ஆனால் அங்கே இருந்தவர்கள் ஜனகாதி முனிவர்கள் 4 பேர்கள், சனந்தனன், சனாதனன், சனத்குமாரன், ஜனகர். இந்த 4 வருங்கூடிய காலத்திலே பரதனும் சத்ருகனும், அதாவது சங்குவும் சக்கரமும் இறைவனின் பாதத்தை மறந்தனர். சத்ருகன் சொல்கிறான், இந்த 4 பேர் வந்து போகட்டும், அந்த 4 பேர் வரும் காலத்திலே நாம் இறைவனுடைய பாதத்தை மறக்கலாகாது. அப்பொழுது பரதனாக இருந்தவன் வந்த 4 நபர்களை ஆராய்ச்சி செய்கிறான். ஆராய்ச்சி செய்யக்கூடிய காலத்தில் இறைவனுடைய பாதுகைகளை மறந்து விடுகிறான். 1. 2, இறைவனுடைய பாதுகை நமக்கு தேவையில்லை. நாம் அமர்ந்த இடம் அவனுடைய கரங்கள். அந்த கரங்கள் என்று சொல்லக்கூடிய காலத்திலே ஆணவமானது உடன் வருகிறது. அந்த கரங்கள் என்று சொல்லக்கூடிய காலத்திலே பாதுகையை மறந்தனர். அதற்காக ராமன் பிறக்கக்கூடிய காலத்தில் பரதனாக பிறக்கிறான். இந்த ஜீவநாடி, அதாவது மனிதனுடைய உடல், பரமாத்மாவின் தத்துவத்தில் சூன்யகுருவின் உடல் நிலையை ஒளி துனி சப்தமாக அறிந்தவள் மாண்டவி. மாண்டவி சப்தம், துனி, அருவம், உருவம் உள்ள நிலையில் சூன்யகுருவின் தத்துவத்தை யார் வழியாக அறிகிறாள் என்றால் மாலவன் வழியாக அறிகிறாள். ஆனால் நின்றபோது மாலவனிடத்திலே ஆணவத்தின் தன்மையால் பாதுகையை மறந்தவர்கள் ராமவதாரத்திலே உடன் வருகிறார்கள். யாருடைய பாதுகையை மறந்தவர்கள்? பாதத்தை, மாலவனின் பாதத்தை மறந்தவர் யார்? பரதன், சத்ருகன். ராமனோடு கூடி பிறப்பாக வருகிறார்கள். ராமன் கானகம் செல்லும் தன்மை வருகிறது.
அப்பொழுது மாண்டவியானவள் பழைய பிரக்ஞையின் சப்தத்தால், அந்த தொனியால், அந்த உருவத்தால், அந்த உருவமற்ற நிலையால் ஒரு பெண்ணானவள், இங்கே கவனிக்க வேண்டும், பெண் ஆண் இறைவனை உள்புகுந்து அனுபவித்து அந்த ஆண் இறைவனை பெண்ணாக மாற்றும் தன்மையை கொண்டவள் ஒவ்வொரு பெண்ணும். இதை மாண்டவியானவள் செய்து மாலவனுடைய உடலுக்குள்ளே தான் சூன்யகுருவின் தத்துவத்தை, மாண்டவியான ஒரு பெண் சூன்யகுருவின் தத்துவத்தை அடைந்து மாலவனுக்குள்ளே உள்புகுந்து அவனிடத்தில் வேண்டுகிறாள். அவள் இந்த வைகுந்த பதவியிலே ஒரு பெண் நட்சத்திரமாக சுற்றி வந்தவள் மாண்டவி. இறைவா, இவ்விருவரும் உன்னை மறந்தனர், நான் உனக்குள்ளே புகுந்தேன், உன்னை பெண்ணாக்கினேன். இவர்களுக்கு இந்த நினைவால் பாபம் வரும், அந்த விமோச்சனம் எப்பொழுது? ஒரு பெண் இறைவன் உடலுக்குள்ளே புகுந்து, இங்கே விகாரமற்ற நிலை உண்மை, இது சத்தியம், அந்த மாலவனிடத்திலே பேசுகிறாள். இவ்விருவரின் பாவங்கள் விமோச்சனமாக வேண்டும், அப்படியே ஆகும், கவலைப்படாதே. நீ இப்பொழுது அரங்கனை பெண்ணாக மாற்றி என் உடலுக்குள்ளே இருக்கிறாய். நான் வேறுபட்டால் தானே அவர்களை பாவத்திலிருந்து நீக்க முடியும். நீ வேறுபட்டுத்தான் ஆக வேண்டும். எப்படி வேறுபட வேண்டும்? சப்தம் தொனி அறிய மாட்டார்களே, உருவமற்று அறிய மாட்டார்களே, உருவத்தோடு கூடிதான் அறிய வேண்டும். அந்த உருவத்தோடு கூடிய நிலையில் அறிய வேண்டும். அப்பொழுது அந்த நட்சத்திர வடிவிலே சுற்றி வந்த, அதாவது மாண்டவின் இடத்திலே, மாண்டவி இப்பொழுது மகாவிஷ்ணுவின் உடலுக்குள்ளே சூன்ய குருவின் தத்துவத்தை அடைந்து உள்ளிருந்து தபஸ் செய்து ராமனை, அதாவது மாலவனை பெண்ணாக மாற்றி பேசி பரதன் சத்ருகனின் தன்மை, அதாவது சங்குவன் சக்குரின் ஆணவத்தை போக்குவதற்காக முயற்சி செய்கிறாள். அப்பொழுது அந்த மாலவன் சொல்கிறாள், மாலவனானவன் சொல்கிறான், நான் இப்பொழுது பெண் ரூபத்திலே இருக்கிறேன். இந்த பெண் ரூபத்தின் சக்தி ஆதிபராசக்தியை அறிகிறது. ஆதிபராசக்தியை அறியக்கூடிய காலத்திலே அதனுடைய சுகத்தை அறிகிறது. அந்த சுகத்தமை அறிந்த காலத்திலே அதற்கு பஞ்சபக்தி சுகம் என்பது பெயர். இதை அளிக்கக்கூடியவள் ஒரே ஒரு அன்னை தான் ஆதிபராசக்தி. அந்த தன்மையை நான் இப்பொழுது அடைந்து விட்டேன் என்று மாலவன் சொல்கிறான். அதாவது நின்ற கோலத்தில் உடனே உள்ளிருந்தவள் கேட்கிறாள், இதற்கு பாவ விமோச்சனம் எப்பொழுது? சங்கும் சக்கரம் நினைத்ததற்கு பாவ விமோச்சனம் எப்போது? நான் இந்த பஞ்சபக்தி சுகத்தின் தத்துவத்தை சற்று அனுபவித்து வருகிறேன், என் அன்னையிடத்திலே இருக்கிறேன். மாண்டவி, நான் உனக்கு கோடி நமஸ்காரங்களை சொல்கிறேன். காரணம், இந்த சங்கும் சக்கரம் நினைத்த போது நீ நட்சத்திர வடிவமாக என்னை சுற்றி வந்த காலத்தில் அவர்களுக்கு பாவத்தை விலக்க வேண்டி நீ சூன்ய குருவின் தத்துவத்தில் அடைந்து என்னுடைய உடலுக்குள்ளே போனபோது, அதாவது மாலவன் உடலுக்குள்ளே நான் பெண் தன்மை கண்டபோது, அந்த ஆனந்தத்தை காணும்போது நான் சுகத்தை அடைந்தேன். அந்த சுகத்தை அடைத்தது அன்னை ஆதிபராசக்தி. அந்த சுகத்திற்கு பேர் பஞ்சபக்தி சுகம். ஆகவே நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ராமாவதார காலத்திலே வரும்போது இந்த பாதுகையை இவன் பரதனாக பிறப்பான், அவனுக்கு காட்டி கொடுக்கிறேன் என்கிறாள். காட்டி கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னே இவள் கேட்கிறாள், சப்தமாக வர வேண்டாம், துனியாக வர வேண்டாம், உருவமற்ற நிலையில் வர வேண்டாம், உருவத்தோடு வர வேண்டும். நானே ராமனாக வருகிறேன். இங்கு ஒரு விசித்திரமான விஷயம். ஒரு பெண் நட்சத்திரத்தின் வடிவத்தை எடுத்து இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று இறைவனை வலமாக சுற்றி வரும் தன்மையை வாய்க்கப்படுகிறாள். பூமி மற்ற கோள்களை விட நட்சத்திரமானது பெரியது. சுற்றி வருவதற்கு இடம் வேண்டும் மாலவனை.
அந்த நட்சத்திர ஒளியாக இருக்கக்கூடிய பெண் சூன்ய குருவின் தத்துவத்தை அடைந்த காலத்திலே என் உடல் சுருக்கி நான் சிறியவளாகி அந்த பெரியவனை சுற்றி வர வேண்டும். இது பஞ்சபக்தி சுகத்தின் மற்றொரு தத்துவம். இது பஞ்சபக்தி சுகத்தின் மற்றொரு தத்துவம். இந்த தத்துவத்தை கடந்த நிலையிலே இருக்கக்கூடியவன் மனிதனின் நிலை. இந்த நிலையை கடந்த உருவிலே இருக்கக்கூடியவள் பெண். இதுபோல் ஒரு மனிதன் பிறந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதுபோன்ற உருவத்தை உலகுக்கு தன்னை படைத்து தானே வந்தவன்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எத்தனை ஆனந்தம்! ராமனுடைய அவதாரம் நடந்துவிட்டது. அற்புதமான வாழ்க்கை. மைதிலி என்ற ஒரு பெண்ணை மணமுடித்தான். அந்த வில்லை வளைத்தான். மனைவி மணமுடித்து ஊர்மெச்ச தேவர்கள் கூடி நின்று பார்த்து அனைத்தும் செய்தனர். பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். அந்த போது என்ன ஆகிறது? கானகம் செல்லும் நிலை. ராமன் கானகம் செல்ல, சீதா பிராட்டி உடன் செல்ல, அந்த ஊர் மக்கள் நாசப்படுவர். இது ஒரு வரம் இருக்க, நட்சத்திரமாக சுற்றி வந்தாளே ஒரு பெண், இந்த பாவத்தை முடிப்பதற்கு என்னோடு நான் ராமனாக பிறக்கக்கூடிய காலத்திலே தம்பியாக பிறப்பார் என்ற அனுமானத்தின் அனுகிரகம் கிடைத்தது. அந்த நட்சத்திரம் கேட்கிறது, நானும் பிறக்க வேண்டும் என்று. நானும் பிறக்க வேண்டும் என்று கேட்கிறது ஒரு நட்சத்திரம். என்ன கோணத்திலே கேட்டிருக்கும்? நீ பிறக்கும் போது உன்னுடைய குடும்பத்திலே நான் வாழ்க்கைப்பட்டு உன்னை அணுவணிவாக ரசிக்க வேண்டும். உன்னை ஒவ்வொரு அணுவாக நான் ரசிக்க வேண்டும். உன் குடும்பத்திலே நான் வந்து இணைய வேண்டும். அப்படியா சங்கதி? ஓ, பஞ்சபக்தி சுகத்திற்கு மேலே இது ஒரு சுகமா? என்னை நீ நட்சத்திரமாக சுற்றி வந்தாய். நீ நான் ராமனாக இருக்கக்கூடிய காலத்திலே எங்கள் ஆத்து கிரகத்து மாட்டுப் பெண்ணாக வருவாய். மாண்டவியின் தத்துவம் இது. அவள் சொல்கிறாள், நான் பரதனாக வரக்கூடிய அந்த சங்கு சக்கரம் பரதன் சத்ருகனாக வரக்கூடிய காலத்திலே பரதனுக்கு வாழ்க்கைப்படுகிறேன். இது பிரம்மத்தின் படைப்பு நிலையை கடந்த நிலை. ஒரு பெண்ணால் தான் முடியும். அதற்காக தான் சரஸ்வதி தேவி பெண்ணாக படைத்திருக்கிறாள். மாண்டவியின் ஒப்பந்தம் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காலத்திலே முடிந்துவிட்டது. அப்பொழுது இது மாதிரி ஒரு அற்புதமான சக்தி ஒரு பெண்ணின் உடலுக்கு இருக்கிறது. அந்த பெண்தான் திருமணமாகி கர்ப்பவதியாகி ஒரு மகனை ஈன்றெடுத்து விட்டால் உலகமே புரிவதில்லை. உலகமே புரிகிறதா? புரிவதில்லை. உலகம் யாரை சுற்றி வருகிறது? அந்த குழந்தையை சுற்றி வருகிறது. இதுதான் இயல்நிலை. ஆனால் இந்த பெண் இறைவனை சுற்றி வந்தாள். எந்த அவதாரத்திலே தன்னை ஒடுக்கிக் கொள்கிறாள்? ராமனாக வரக்கூடிய காலத்திலே நட்சத்திரமாக இருந்த பெண் நான் மாண்டவியாக வருவேன் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்து பரதனுக்கு மனைவியாக வந்து இந்த ஒப்பந்தத்தின் படி இதை இப்பொழுது செய்து கொள்கிறாள். ராமன் கானகம் செல்லும் காலம் வருகிறது. பரதன் இந்த நிலையை அறிந்து ஊர் திரும்புகிறான். பாட்டனார் ஊரிலே இருந்தவன். வரும்போதே தெரிகிறது
இந்த ஊரில் ஏதோ வெறிச்சோடி இருக்கின்றது. ஓடி வருகிறான், தன்னுடைய தாயை பார்க்கிறான். நீதான் தேசத்தை ஆள வேண்டும் என்று சொல்கிறாள். தாயை கீழே தள்ளிவிட்டு ராமனை பார்க்க ஓடுகிறாள். இது ராமனின் கதையிலே வரக்கூடிய காவியம். உங்களுக்கு தெரியும். ஓடும் காலத்திலே இந்த மாண்டவி அவன் கையை பிடித்து இழுக்கிறாள். சற்று நில்லும், சற்று நில்லும். நின்றான். உடனே வால்மீகியின் தத்துவத்தை சொல்கிறாள். ராமன் ஊருக்குள்ளே புகுவதில்லை. அவன் ஒரு அரக்கனை கொல்லப் போகிறான். ஓ, அரக்கனா? யார் அது? ராவணன் என்ற நாடகத்திலே வரக்கூடிய, அந்த ராமாயணத்துக்குள்ளே வரக்கூடிய ராவணனை கொல்லப் போகிறான். ராவணன் என்று ஒருவன் உண்டு உண்டு. எங்கிருக்கிறான்? இலங்கை பட்டணத்திலே இருக்கிறான். எப்படி தெரியும்? இவள் நட்சத்திரமாக சுற்றி வந்தபோதே இந்த வால்மீகியின் கோணலான ராமாயணத்தை கண்டுபிடித்தவள் தான் இந்த மாண்டவி. என்னடி சொல்கிறாய்? ஆம், அவன் திரும்ப மாட்டான். ஏன் திரும்ப மாட்டான்? ராமாயணம் என்ற ஒரு வேண்டும். ராமாயணம் என்றால் என்ன? நம் வீட்டு கதை தான். இது யாருக்கு உதவும்? ஊர் மக்களுக்கு உதவும். ஊரான் வீட்டு கதை நன்றாக கேட்பார். மகாபாரதம் யார் வீட்டு கதை? பாண்டவர்கள் கதை. ஊரார் வீட்டு கதை தானே இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. ராமாயணம் யார் வீட்டு கதை? இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையிலே அடக்கிவிட முடியாது. சிந்தித்தான். இப்படியெல்லாம் நடக்குமா? ஆம், இப்படியெல்லாம் நடக்கும். இல்லை, நான் அண்ணனை அழைத்து வருவேன். நடக்காது. நடக்கவே நடக்காது. சென்று பாரும். நடக்கவிட்டால் நான் என்ன செய்வது? அவன் பாதுகளை பற்றி எடுத்து வாரும். பாதுகை அழிக்காவிட்டால் பாதுகை அழிப்பான். எப்படி உனக்கு தெரியும்? நீ சங்கு சக்கரமாக இருந்த காலத்தில் அவன் பாதுகை சேவையை மறைந்து விட்டனர். அவன் கையிலே நின்றிருக்கிறோம் என்று ஆணவத்திலே இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு அந்த பாப விமோசனம் தீரப்போகின்றது. அதற்கு என் அண்ணன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா ராமன்? ஆம். என்னடி சொல்கிறாய்? நீ யார்தான்? நான் நட்சத்திர மண்டலத்திலே ஒரு பெண்ணாக இருந்து தினமும் மாலவனை சுற்றி வந்தவள். ஜனகாதி முனிவர்கள் அன்று வரும்போது அவர்களை ஏளனம் செய்தீர்கள். ஜனகாதி முனிவர் உனக்கு தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும். ஜனகர், ஜனார்தனர், ஜனத்குமாரர், சனாதனர். உங்களுக்கு தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும். ஏதேதோ வளருகிறாய். ஏதும் வளரவில்லை. சங்கும் சக்கரம்தான். பரத சத்ருகனாக பிறந்திருக்கிறீர்கள். வாரி தூக்கி போட்டது. ஒரு நிமிடம் ராமனை தியானித்தான். அப்பொழுதுதான் தெரிந்தது இவள் நட்சத்திர மண்டலத்தின் தேவதை என்று. ஆஹா, இதற்கு முன் மாறுபட்ட கதைகள் மாண்டவியை பற்றி இருக்கலாம். உண்மை அதுதான். அப்படியே செய்கிறேன். அந்த மாலவனாயன கண்ணன் ராமன், ஆம், அவன் நாடு திரும்ப போவதில்லை. நீ கேட்க வேண்டியது என்ன? பாதுகை. என் அண்ணன் ராமன் மாலவனா? முடவனே, உன் அண்ணன் ராமன் மாலவன், மாலவன் தான் ராமன். அந்த பாதுகை கொடுக்காவிட்டால் கொடுப்பான். இது சூன்ய அவித்யா, அவித்யா சூன்ய குருவின் தத்துவம். இது யாரால் அறிய முடியும்? ஒரு பெண்ணால் அறிய முடியும். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் இதை அறிவாள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணின் உடலும் இதை அறியும். அறியாமல் போகாது. ஒவ்வொருவரும் இதை அறிவர், அறிந்தே ஆவர். செல், ராமா 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 என்ற ஒளியோடு ஓடிச்செல். ஏனடி அதை நான் சொல்ல வேண்டும்? உனக்காக அவன் மனித ரூபம் கொண்டிருக்கிறான். அவனுடைய தன்மை
சப்தம், துவனி உருவமற்றது. நான் ஒரு காலத்திலே உங்கள் பாவத்தை விமோசனம் செய்ய அவன் உருவத்தோடு பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அவன் உருவத்தோடு பிறக்க வேண்டுகொள்ள காலத்தில் நான் சூன்ய அவித்யா சூன்யகுரியின் தத்துவத்திலே அவன் உடலிலே பிரவேசித்தேன். இதென்னடி புதுவாக கதையெல்லாம் சொல்கிறாய், நோக்கு ஒன்றுமே தெரியவில்லை, தெரியும் கேள். அப்பொழுது அவன் பெண்ணின் தன்மை அடைந்தான். அடைந்தபோது என்னிடத்திலே சொன்னான், இது சுகமாக இருக்கிறது. என்ன சுகம் என்று நான் திருப்பி கேட்டேன். பஞ்சபக்தி சுகம் என்றான். இது யார் ஒன்றுக்கு அளித்தது என்று கேட்டேன். அன்னை ஆதிபராசக்தி என்று கேட்டாள், சொன்னாள். அப்பொழுதுதான் இந்த விஷயம் எனக்கு தெரிந்தது. உடனே நான் ஒரு வேண்டுதலை வேண்டினேன். இந்த ராமனாக நீ பிறக்க வேண்டும், பாப விமோச்சனம் ஆக வேண்டும் என்று. அப்படியே ஆகட்டும் என்றால் உங்களுடைய இல்லத்திலே நான் மருமகளாக வர வேண்டும் என்றேன். அதுவும் உனக்கு மறைவையாக வர வேண்டும் என்றேன். என்னுடைய தகுதி உன்னுடைய தகுதியை காட்டிலும் மேலானது. அப்படியென்றால் ராமா ராமா என்று தான் சொல்ல வேண்டுமா? ஆமாம், ராமா ராமா என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் தாரக மந்திரமா? அதுதான் தாரக மந்திரம். அதை எடுத்து ஓடி சென்று விடலாமா? சொல்லிக்கொண்டே ஓடி எடுத்து சொல்லும். பாதுகை வருமா? பாதுகை வரும். அண்ணன் திரும்ப மாட்டானா? அண்ணன் திரும்ப மாட்டான். கானகம் செல்வானா? கானகம் செல்வான். இது நால்வரை மறந்தபோது நடந்த சாபத்தின் விளைவு. அப்படியென்றால் அந்த பாதுகை ஆளுமா? அப்படித்தான் பாதுகை ஆளும். பாதுகைக்கு என்ன சக்தி? 9 குருவின் சக்தி. குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்மகுரு, திவ்யகுரு, வித்யாகுரு, சூன்யகுரு, அவித்யாகுரு, அவித்யா சூன்யகுரு என்ற 9 தத்துவம் அந்த பாதுகைக்குள்ளே உண்டு. திருமணமான அன்று பெண்ணும் ஆணும், மணமகளும் மணமகனும் பெரியோர் காலில் விழுந்து சேவித்துக் கொள்வார். ஒரு முறை சேவித்துக் கொண்டாலே போதும். நீள விழுந்து சேவிக்க வேண்டும். வைஷ்ணவனாக இருந்தால் 3 முறை சேவிக்க வேண்டும். 3 முத்திரையிட்ட பூநிலை அணிந்தால் 4 முறை சேவிக்க வேண்டும். குருவை சந்திக்கும் போது 5 முறை சேவிக்க வேண்டும். இந்த தத்துவத்தில் இருக்கும்போது 6 முதல் 9 வரை சேவிக்க வேண்டும். இது வைஷ்ணவ சமுதாயத்திலே பெண்ணும் ஆணும் அப்படிதான் சேவிப்பர். தன் உடலை, எஞ்சான் உடலை நீள் பாயாக நீட்டி, நீள் பாயாகிய நீட்டிய இடம்தான் திருவள்ளூர். ஒரு மகான் பெருமாளின் சுருட்டி எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். நீள்கே என்றால் உள்ளிருந்து வெளிவந்தவன் திருவள்ளூர். வீரராகவன் என்பது பெயர், அது வேறு கதை. அங்குதான் இதை நான் விசாரித்து கொண்டு வந்தேன். எங்கு? மகா விஷ்ணுவாக இருக்கக்கூடிய காலத்தில் இதுகளை நான் சேமித்து வைத்தேன். நீ இன்று ராமா ராமா என்று கூவிச்சல். அவனுடைய சப்தம், தொனி, உருவமற்ற நிலையை உன்னால் காண முடியாது. நேரே சென்று பாதுகைகள் கொடுப்பான். ஏன் பாதுகையை வாங்கி வர வேண்டும்? எடுத்து வா, செல். ராமா 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 என்று கூவிக்கொண்டே சென்றான். ஏன் ராமா ராமா என்று கூவிக்கொண்டு செல்ல வேண்டும்? ஒரு முறை ராமா என்று சொல்லி மௌனமாக சென்று சொல்லி கொண்டு போயிருக்கலாம். சொல்லிக்கொண்ட மாண்டவி என்ன சொன்னால், ராம் 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 என்று கத்திக்கொண்டே செல்லும் என்றான். இவனும் ராம 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 ராமா என்று கத்திக்கொண்டே ஓடினான். இந்த ஒலி ராமனுடைய காதுகளுக்கு விழுந்தது. ஆனால் லக்ஷ்மணன் காதுகளுக்கு இது விழவில்லை. கொல்வதற்காக வருகிறான் என்றானாம் லக்ஷ்மணன். அமைதியாக இரு, பரதன் வந்து போகட்டும், பின்னே பார். பரதன் வந்து போகட்டும், பின்னே பார். வந்தான், காலிலே விழுந்தான். லக்ஷ்மணனுக்கு ஒரு அதிர்ச்சி.
கொன்று விடுவான் என்றால் காலிலே விழுகிறானே, அண்ணா நீ கானகம் விடுத்து நாடு திரும்பி ஆள வேண்டும், முடியாது. இந்த ராமா 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 என்று கூவிக்கொண்டே வந்தானே, இது எங்கோ கேட்டபோல் இருக்கிறது. நாம் மகாவிஷ்ணு. இந்த வரதனை அனுப்பியவள் மாண்டவி. அவள் ஒரு நட்சத்திரத்தின் மகாத்தன்மையை கொண்டவள். இப்பொழுது மாண்டவியாக பிறந்திருக்கிறாள். ஏன் மாண்டவியாக பிறந்திருக்கிறாள்? நானும் அவளும் ஆதிசக்தியின் சுகத்தை அறிந்தவர்கள். அந்த ஆதிசக்தியின் சுகத்தை பஞ்சபக்தி சுகமாக நான் அறிந்து கொள்வதற்கு இந்த மாண்டவி என்ற பெண் நட்சத்திர மண்டலத்தில் ஒருத்தியாக இருந்தபோது செய்தாள். ராமனுக்கே பழைய நினைவுகள் வருது. நாம் மாலவனாக இருந்தபோது இந்த பரதன் பாத சேவையை மறந்தனர். ராமனாக வரக்கூடிய காலத்திலே இதை கூட்டி வைக்கிறேன் என்று அப்பொழுது சொன்னேன். அது கூட எனக்கு தெரியாது. சுகமான பஞ்சபக்தி சுகத்தை நான் அறிந்ததனால் இந்த அவதாரத்தின் நோக்கத்தை மாண்டவிடத்திலே சொல்லி வைத்தேன். ஓஹோ, அந்த ராமாதான் இந்த ராமாவா? ஆகவே நாம் என்ன கொடுத்து விடுவது? பாதுகையை கொடுத்து விடுவது. பாதுகையின் ரகசியம் இதுதான். பாதுகை வாங்கி கொண்டான். பாதுகையை வாங்கி கொண்டவன் அவன் அந்த பஞ்சபக்தி சுகத்தை அறிகிறான். அண்ணலிடத்திலே 2 கரங்களாலும் பாதுகையை பறிக்கிறான், எடுத்துக்கொள்கிறான். எடுத்தவனின் நிலை பஞ்சபக்தி சுகத்துக்குள்ளே புகுந்து 2 கரங்களாலும் அதை பற்றி சிரம் மேலே வைத்துக் கொள்கிறான். இதற்கு காரணம் யார்? மாண்டவி. ஓஹோ, ஆனால் ராமன் கானகம்தான் செல்வான் என்று தீர்மானமாக்கிவிட்டது. நாம் இந்த பாதுகையோடு எங்கே செல்ல வேண்டும்? நாடு திரும்ப வேண்டும். சரி, இதை எப்படி சுமந்து செல்வது? சிரம் மேலே வைத்து கொண்டான். பார்க்கடலில் கடந்து மாலவன் நின்ற நிலையில் எதை மறந்தான்? மகாவிஷ்ணுவாக இருந்தபோது பாதுகைகளை மறந்தான். அந்த பாத தீட்சையின் தரிசனம்தான் இப்பொழுது ராமாவதாரத்திலே மாண்டவியின் வழியாக கிடைக்கிறது. இதுபோன்று ஒரு மனைவியான பெண் ஒரு கணவனுக்கு வந்துவிட்டால் என்ன சுகம் கிடைக்கும்? பஞ்சபக்தி சுகம் கிடைக்கும். இதை அளிக்கக்கூடியது அன்னை ஆதிபராசக்தி. எவ்வளவு எளிமையான ஒரு நிலை என்பதை நாம் பார்க்க வேண்டும். மாண்டவி சூன்ய குருவின் தத்துவத்தை அடைந்தவள். ஜீவநாடி என்ற மனிதனின் உருவத்தை கண்டவள். ஜீவநாடி விளங்கவில்லை என்பீர். ஜீவநாடி என்பது ஜீவம், உடலில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா, பரம்பொருள் பரமாத்மா. ஒருவேளை ராமகிருஷ்ணன் சமாதியிலே ஆழ்ந்து விட்டான். யாரோ இருவர் வருவர் உணவளித்து வாயை திறக்க வைத்து உணவை உள்ளே தள்ளினார். ஏதோ சற்று உணவு உணர்வோடு போனது. இந்த யோகமானது சமாதி நிலைகளை கடந்து ஜீவஜோதி சமாதி நிலைகளை கடந்து நிர்விகல்ப சமாதி நிலை கடந்து உடல் மேலே கரையான் என்ற செல் கூடு கட்டும் அளவுக்கு ஆனது. உடல் ஒளி வீசினால் கூட உணவில்லை. எதற்காக சொல்கிறோம் என்றால், ஜீவநாடி வரும்போது ஜீவாத்மா நாடி, அதாவது ஒன்று பரமாத்மா மற்றொன்று ஜீவாத்மா. பரமாத்மா என்பது இறைவன், ஜீவாத்மா என்பது மனிதன். அதுதான் இங்கு ஜீவநாடியாக சித்தரிக்கப்படுகிறது.
அந்த ஜீவனாடி தான் சூன்ய குருவை அறிமுகப்படுத்தி வைக்கும். சூன்ய குருவின் தத்துவமும் அவித்யா குருவின் தத்துவமும் அவித்யா சூன்ய குருவின் தத்துவமும் இந்த ஜீவனாடிக்குள்ளே புகுந்து ராமகிருஷ்ணன் யோக சித்தாந்தத்தில் பயிலும்போது உலக பிரஜையை இழந்து விட்டான். இங்கு விசாரமாக கவனிக்க வேண்டும். சிலைக்குள்ளே இருந்த காளி ஓடி வந்தாள். ஜீவனாடியின் தத்துவம் சூன்ய குருவுக்குள்ளே அடங்கும் என்பதற்கு விளக்கம். ஒரு பாத்திரத்திலே அன்னத்தை வைத்து பாலிட்டு அதை பிசைந்து ராமகிருஷ்ணன் இடத்திலே, ராமகிருஷ்ணா நான் தான் வந்திருக்கிறேன், அவன் ஆதிபராசக்தியின் அதாவது மகா காளியின் நிலையை கடந்து 92-18 கையின் நிலை கடந்து ஆதிபராசக்தியின் 36 கரங்களை வர்ணித்து சேவித்து அதற்குள்ளே நுழைந்து விட்டான். உலக பிரஜை இல்லை. அன்னையானவள் ஊட்டுகிறாள். 18 கைகளாலும் ஊட்டி பார்க்கிறாள். வாயுக்குள் அந்த அன்னம் செல்லவில்லை. வாயுக்குள் இருந்து ஒருவன் மரணமடையும் போது பாலை எப்படி உமிழ்வானோ வெளியே, அதுபோன்று அந்த அன்னம் வெளிவந்ததை கண்டு மகா காளி அழுதுட்டு திக்கட்டான். எத்தனையோ கோடி மனிதர்கள், நான் கண்ட ராமாயணத்தில் கூட அந்த கர்ணன் நேர்த்தியாக அமரவில்லை. நீ ஒருவன்தான் யோக சித்தாந்தத்தை உலகுக்கு சொல்ல வந்தனை, நீயும் உடலை விட்டு விடுவாயே மகனே என்று என்று அழுதாராம் மகாகாளி. 92-18 கரங்களால் தன்னை அணைத்துக் கொள்வது கூட ராமகிருஷ்ணனுக்கு தெரியவில்லை. உங்களுடைய மனக்கண்ணால் இதை சற்று சிந்தித்து பாரும். ஒரு தெய்வம் மனிதனுக்காக அழுவது இந்த சூன்யகுரு, அவித்யாகுரு, அவித்யா சூன்யகுரு, இந்த மூன்றுக்கும் முன்னால் வித்யாகுரு, அதற்கு முன் திவ்யகுரு, அதற்கு முன் பரமாத்மகுரு, அதற்கு முன் பரமகுரு, அதற்கு முன் மகாகுரு, அதற்கு முன் குரு. வித்யாகுரு வரக்கூடிய காலத்திலே தான் பல பிறப்புகள் எடுத்து குருவோடு ஒன்றி போகிறோம். இந்த வித்யாகுருவின் தத்துவம் வரக்கூடிய காலத்திலே சூன்ய குருவுக்கு இடையில் ஒரு பெண் குருவிற்கே தாயாக மாறி வருகிறாள். அந்த கருணை அவள் உள்ளத்துக்குள்ளே வருகிறது. ஒரு பெண் குருவுக்கு தாயாகிறாள். உலகத்தின் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சன். அணுவை பிரித்து உடைத்து எடுத்து கிண்ணமாக்கி அற்புதமான அரிசியிட்டு பாலை ஊற்றி, அந்த அரிசி எங்கே காய்ந்திருக்கும், எப்படி முளைத்திருக்கும், எந்த மாட்டின் மடியிலிருந்து பால் வந்திருக்கும், தன்னுடைய கரங்களால் எப்படி பிசைந்திருப்பாள், ஹஸ்தத்தின் கையால் பிசைந்திருப்பாள், அருளின் கையால் பிசைந்திருப்பாள். பிசையும் போதே பிசையும் காலம் வரை இவனுடைய உயிர் நிற்குமா என்று கண்ணீர் மல்கியிருப்பாள். ஐயோ, நான் பிசைந்து அவள் வாய்க்குள்ளே இட்டு உணவு அருந்த வைக்கும் முன் அவள் மாண்டு விடுவானே என்று அழுதிருப்பாள். ஊட்டினான் கீழே சிந்தியது. 18 கரங்களால் பற்றி கொண்டாள். இதுபோன்று வாழ்க்கையை நடத்தியவன் ராமகிருஷ்ண ஒருவன்தான். வள்ளலாருக்கு அந்நிரூபத்திலே திருவொற்றியூரிலே கைகளில் அன்னத்தை உருட்டி பிசைத்து கொடுத்து உண்டான் வள்ளல் பெருமான். ஊட்டிவிட்டது இவனுக்குத்தான், தெரியவில்லை. இந்த மகாசக்தியை கண்டவள்தான் மாண்டவி. இந்த மகாசக்தியை கண்டவள் மாண்டவி.
அதற்காக என்ன எடுத்து வர சொல்கிறாள்? பாதுகையை எடுத்து வர சொல்கிறாள். பாதுகையை எடுத்தவன் என்ன செய்தான்? கரங்களிலே பற்றி கொண்டான். தனக்கே தெரியவில்லை இது சுகம் என்று, தனக்கே தெரியவில்லை இது பஞ்சபக்தி சுகம் என்று. தெரியாத போது தன் இரு கரங்களை தூக்கி அந்த பாதுகைகளை சிரம்மேல் வைத்து 3 முறை ராமனை சுற்றினானாம். என்ன வேண்டும் கேள் என்றான். தலை குனிந்து இரு கரங்களால் பாதுகைகளை, சிரம்மேல் இருக்கக்கூடிய பாதுகளை பற்றி கொண்டு அந்த பாதத்தை பார்த்து இறங்கினான். இந்த பாதுகை தான் இந்த அரசாட்சியான அயோத்தியை ஆளும், அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று. குனிந்தவனுக்கு தெரிந்தது நாம் தான் சங்கு, உடன் வந்தவன் சக்கரம், பரதன் சத்ருக்கன். நமக்கு பாப விமோசனம் போக மாண்டவி என்ற ஒரு நட்சத்திர மண்டலத்து கிரகத்துக்காரி வந்தாள். என்ன புண்ணியம் நான் செய்தேன்? குனிந்து நின்று பார்த்தான். நின்றபடி குனிந்து பார்த்தான். தெரிந்தது, ஆஹா, மாண்டவி எடுத்து வர சொன்னது பாதுகைதான். பாதுகையை பற்றி வந்தான். ராமனின் உருவம் சூன்ய உரு. ராமனின் கட்டை விரலுக்குள் கீழ்பாகம் ஷூ, மிட்டி போடக்கூடிய விரலில் ஷே. ஷூ என்பது சூன்யத்தின் தத்துவம். அனாதி நிலை கடந்த ஷர்பரூபத்திலே இருக்கக்கூடிய அன்னையானவள் ஒரு பெண்ணுடைய திருமணமான போது அணியக்கூடிய மோதிர விரலில் இருக்கிறாள். ராமனுக்கு இந்த தத்துவம் இருக்கிறது. அடுத்த விரல் ஷோ. சோபனம் என்ற கூடிய பாவத்தை விலக்கி விடுதல். யாருடைய பாவம் விலகிறது? பரதனின் பாவம் வருகிறது. அண்ணா என்றான். அவனுடைய லாவண்ய ரூபம் தெரிந்தது. சுண்டு விரலில் கீழா. எத்தனை ஆனந்தம் இது! இதை கற்றுக் கொடுத்தது யார்? ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு என்ன பெயர்? மாண்டவி. அதற்கு ராமன் ஒரு அவதாரம், மைதிலி என்ற ஒரு பெண் அவதாரம். அதற்கு திருமணம் ஒரு கேடு, பட்டாபிஷேகம் என்ற ஒரு மோசம், கானகம் செல்ல வேண்டிய வறட்சி, இத்தனையும் வந்தது. அதற்காகத்தான் ராமனே அங்கு தொழுகிறான். என்னால் இத்தனை பெண்களுக்கு தொல்லை, அழுது புலம்புகிறான். ஆதிசக்தி சொல்கிறாள், அழாதே, அடுத்தது நீ கண்ணனாக வரப்போகிறாய். அனைத்து பெண்களும் முன்னால் மகிழப் போகிறார்கள். நீ கானகம் செல்ல வேண்டியது. இது அனைத்துமே பஞ்சபக்தின் சுகத்தின் நிலை. இது அனைத்துமே பஞ்சபக்தின் சுகத்தின் நிலை. இது யாரிடத்திலே மண்டி கிடக்கிறது என்றால் ஒரு பெண்ணிடத்தில் தான் இருக்கிறது. அந்த பெண்தான் இதை செய்கிறாள். அவள்தான் அன்னை ஆதிபராசக்தி. ஓடி வருகிறான் பாதுகைகளை எடுத்து. அவன் பாதத்தின் கட்டை விரலின் அடிப்பகுதியின் தன்மை, மோதிர விரலின் தன்மை, மோதிர விரலுக்கு அடுத்த விரலின் தன்மை, அவனுடைய சுண்டை விரலின் தன்மை அறிகிறான். ஓடி வந்து அந்த பாதுகைகளை அரண்மனையிலே இருக்கக்கூடிய, அதாவது தர்பாரிலே இருக்கக்கூடிய அவன் அமரும் இடத்திலே வைக்கிறான். வைத்துவிட்டு கண்களையும் மூடி இரு கரங்களை இதுபோன்று குவித்து வேண்டுகிறான். ஐயோ, நான் பரதனாக இருந்தபோது மாலவனின் பாதுகைகளை சேவிக்கவில்லை. இப்பொழுது மாண்டவியின் வழியாக இந்த சாபத்தை நிவர்த்தி செய்கிறேன் என்கிறார். எங்கே போகிறது பாரும்!
இந்த சூன்யகுருவின் தத்துவத்தை பெண் ஒருத்தி ஆணுக்கு செய்கிறாள். பெண்ணொருத்தி ஆணுக்கு செய்கிறாள். மாயை விலக்குவதற்காக மாயை என்ற தோரணிலே மனைவி வருகிறாள். அதே மாயை என்ற தோரணிலே மகள் வருகிறாள். அந்த பாசத்தை எண்ணிப்பார். பித்தாகி விடுவான் ஒரு ஆண்மகன். மகளால் பித்தாவது ஆண்டான். பெண்ணிடத்திலே அந்த மாயையை அறுத்து கற்றுக்கொள்கிறான். மனைவி இடத்திலே அன்மை பெற்று வீசி விடுகிறாள். அதனால்தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மடி மீது அமர வைத்து மகளுக்கு மனம் முடிப்பார். இதை எத்தனை தந்தை அனுபவிக்க முடியும்? அப்பொழுது யார் வந்து விலாசமாக வாழ்த்துவது? இந்த மாண்டவி, வைஷாலி, மைதிலி இவர்கள்தான் வந்து வாழ்த்துகிறார்கள். நீ உன் வாழ்க்கையிலே 16 செல்வங்கள் கண்டு சூன்யகுரு, அவித்யாகுரு, அவித்யா சூன்ய குருவின் நிலையை உணர வைக்கும்படி உன்னுடைய புருஷ லட்சணத்திலே வந்து கணவனுக்கு செய்ய வேண்டும் என்று ஊர்மலையோடு வந்து வாழ்த்துகிறார்கள். எத்தனை ஆனந்தம்! இதுதான் உலக நியதி. அதற்கு 14 ஆண்டுகள் கொடுக்கப்படுகிறது. நட்சத்திர மண்டலமாக சுற்றி வந்தவள் இந்த மாண்டவி. அதன் அக்னி ஜோதி அது கவனத்துக்கு வருகிறது பரதனுக்கு. வரவில்லை என்றால் தீக்கி இரையாவின் நடந்து கொண்டிருக்கிறது. மாண்டவியிடத்திலே கேட்கிறான், அண்ணலே, மனைவியை அழைக்கிறான் அண்ணலே என்று. ஆன்மீக போதனை குரு. அப்படி ஒரு மனைவி வந்துவிட்டால் உலகத்தை ஆண்டு விடலாம். ஏன் ராமனையே கூட ஆண்டு விடலாம். எதற்காக பாதுகையை எடுத்து வர சொன்னாய்? ஒன்றுமில்லை. ராமன் திரும்பி வர பாதுகை இல்லாது போக வேண்டும். பாதுகை இருந்து போனால் அவனுடைய புண்ணிய பாதமானது பூமியில் படாது சென்றால் 100 ஆண்டுகள் மழை பெய்யாது. இப்பொழுது கூட மழை பெய்ய போவதில்லை. அந்த 100 ஆண்டுகள் மக்களுக்கு துன்பம் நேராது உணவு கிடைக்க வேண்டுமென்றால் அவன் வெறும் பாதத்தோடு நடந்து செல்ல வேண்டும். அலண்டு போனான் பரதன். அப்படியென்றால் வறட்சி தானாம் வறட்சி. மழை வருமா? மழை வரும். 100 ஆண்டுகள் மழை பெய்யும். 3 மணி நேரம் சென்னையிலே மழை பெய்ந்தது போன அக்டோபர் 2015 அக்டோபர். 4வது மாடியில் இருந்தவன் கூட நீந்தி சென்றான். 100 ஆண்டுகள் மழை வந்தால் எப்படி இருக்கும்? அப்பொழுதும் தானியத்திற்கு குறை வரக்கூடாது. அதற்காகத்தான் அவன் வெறும் பாதுகையோடு செல்ல வேண்டும். அவன் அணிந்த பாதுகை வெறும் பாதங்களோடு செல்ல வேண்டும். அவன் அணிந்த பாதுகையை எடுத்து வரச் சொன்னேன். உறைந்து போனான் பரதன். ராவணனுக்காக அவதாரம் எடுத்தான், அது வேறு. சீதா பராட்டி கவர்ந்து செல்லப்பட்டால் அது வேறு. யாரோ ஒருவன் அதாவது ராமனாக வந்தபோது சாப விமோச்சனம் தீர வேண்டும் என்று மாலவனாக இருந்த காலத்திலே ஒரு பெண் வேண்டிக் கொள்கிறாள். இதுதான் சுகம், பஞ்சபக்தி சுகம். இதுதான் சுகம், பஞ்சபக்தி சுகம் என்பது பெயர். இதைத்தான் ராமகிருஷ்ணனாக இருந்த காலத்திலே ஒரு பாம்பு அறிந்தது. ராமகிருஷ்ண பரமானந்தத்தை வைத்து அடைந்தான். அவன்தான் யோக நித்திரையிலே இருக்கிறான். ராமகிருஷ்ணன் அடைந்த யோக சாஸ்திரத்தை விட ஒரு படி மேலே கடந்து அந்த நிலை அடைந்தான். அந்த பாம்பிடத்திலே ராமகிருஷ்ணானந்தனை கடித்துவிடக்கூடாது என்று சொல்கிறான். அவன் முன்னழகை கண்டதுதான் இந்த நச்சுப்பாம்பு. அந்த முன்னழகை கண்டபோது
92 18 கரங்களோடு போனான். அந்த நாகம் கண்டது சுகம் பக்தி சுகம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யாபவானி ஸ்லோக பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோக சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாதனமோஸ்துதே. எத்தனை ஆனந்தம்! இது 10/7/2016 சொல்லப்படுகிறது. அவனுடைய பாகம் 50வது பாகம். ஸ்லோகம் ஆதிபராசக்தியின் 13வது ஸ்லோகம். இந்த 13வது ஸ்லோகத்திற்கு மேலும் வளரும் என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது 6 நிலை, முதல் 6 நிலையில் 5 வரை சொல்லியாகிவிட்டது. அடுத்து சரவணம் என்று உண்டு. அதற்கு பின் ஒரு 6 நிலை. இந்த 13க்கு மட்டும் இதுவரையில் 5 பகுதிகளில் 50 பாகம் இன்று வரை முடிகிறது. மற்ற தொடர்ந்து இருந்து பார்ப்போம்.